ஒரு ஹோம் ஸ்டே நம்ம இன்ஸ்டாவில் பார்த்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். They are waiting for all the tourists to come back. So இந்த வாட்டி இன்னும் பெரிய வந்து வச்சுருக்காங்க, மூடிட்ட பற்றி இப்படி ஆகிடும், நல்லா க்ளோஸ் ஆகிட்டு. Hey guys, welcome back to my channel and thank you for choosing to watch this video. வாங்க நம்ம வந்துட்டு ஹோம் டூரை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதாங்க ஹோம் ஸ்டே நம்ம இருக்கிறது. இதுதான் நான் வெளியில் கேட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறேன். ஸோ இப்படிதான், இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க, சூப்பராக இது கட்டியிருக்காங்க. இது ஆக்சுவலாக அவங்க சொந்த யூஸுக்காக தான் கட்டினது. அதுக்கப்புறமா தான் அவங்க பிஸ்னஸ்க்காக இதை ஹோம் ஸ்டே ஆக்கி அதுக்கப்புறமா அவங்க இங்கேயும் இருக்காங்க, டெல்லிலையும் இருக்காங்க. ஸோ முன்னாடியே ப்ளசண்ட்டாக இருக்க வந்து செடிங்கெல்லாம் வச்சுருக்காங்க, இங்கே ஷூ ரேக். ஸோ இது ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி. இதுதாங்க டோர், என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஸோ ஹாய். ஸோ இதுதான் வந்துட்டு ஹால், நல்ல பெருசாக இருக்குது. ஹால் வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா பெரிய கர்டன்ஸ் எல்லாம் போட்டு நல்ல பெரிய டோர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் டிவி, இன்டீரியரெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் ஹால். இதுதான் ஹால் வியூ. மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் பாருங்கள், டாப் ரூஃப் வச்சுருக்காங்க. சீலிங்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி நைஸ். ஸோ சார் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ், இது மேலே போட்டுட்டு இது கிரவுண்ட் ஃப்ளோர், மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். இங்கே வந்துட்டு ஒரு ரூம் இருக்குது. இது என்ன ரூமுன்னு சொன்னாங்கப்பா? ஹமாம் ரூம். ஹமாம் ரூம். இந்த ரூம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹமாம் ரூம். இது உள்ளே போனீங்கன்னா நல்லா அந்த புகை போட்டு வச்சுருப்பாங்க கீழே. ஸோ இது அவங்களோட கிச்சன் அண்ட் அதர் ரூம்ஸு. ஸோ ப்ரைவேட் ரூமு. ஸோ நம்ம மேலே போகலாம். மேலே போனீங்கன்னா ஸ்டேர்கேஸ் தாங்க சூப்பராக இருக்குது. ஸ்டேர்கேஸ் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் வந்துட்டு இவங்க வந்து பொட்டிக்கும் வச்சுருக்காங்க. இந்த பொட்டிக்கில் வந்துட்டு ஷால்ஸு, காஷ்மீரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹோம் ஸ்டேயில் வர்றவங்களுக்கு இல்லை, அவங்க வந்து பொட்டிக் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ சேல்ஸ்க்கும் இருக்குது, நல்லா இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கேருந்து வந்துட்டு ஹாலோட வியூ. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இருக்கோங்க நம்ம. இதான் ஹாலோட வியூ. மாதிரி பெரிய வந்து வச்சுருக்காங்க, மூடிட்ட பற்றி இப்படி ஆகிடும், நல்லா க்ளோஸ்ட் ஆகிட்டு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடு சூப்பராக இருக்குது இல்லைங்களா. அண்ட் இது வந்துட்டு டைனிங். இங்கே வந்துட்டு டைனிங் வந்துட்டு ஆண்டி தான் பண்ணுறாங்க. இங்கே அவங்க மம்மி ஓனர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மம்மியே இந்த ஹோம் ஃபுட் தான் பண்ணுறாங்க. ரொம்ப டெலிஷியஸாக சூப்பராக இருக்குது. இந்த ஹோம் ஸ்டே வந்து ஹாலிடே ஹோம் ஸ்டே. ஹாலிடே ஹோம் ஸ்டே. இங்கே நம்ம கார்ட்ஸும் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் பிளான் பண்ணுற மாதிரின்னா ப்ளீஸ் டூ விசிட் இந்த பிளேஸை. ரொம்ப நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி அதான் சொல்லணுன்னா. ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிறாங்க, நல்ல ஃபேமிலி மாதிரியாக பேசுகிறாங்க, ரொம்பவே நல்லா ஒரு இதாக இருக்காங்க. இங்கே நம்ம எப்படி வரலாம், என்ன பண்ணலாம்,
எங்கே வந்து யாரை காண்டாக்ட் பண்ணலான்ற கொண்டு நம்ம வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குவோம். ஸோ நீங்களும் வர்றதுக்கு உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு 2nd ஃப்ளோர் நம்ம போயிட்டுருக்கோம் மேலே. அதே மாதிரி இங்கே ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு 2-3 பேர் வேலை செய்கிறாங்க, ஆண்டிக்கு ஹெல்ப்பாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இங்கேயும் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க. பட் ரொம்ப ஜில்லுனாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய கார்பெட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு கார்பெட் பிஸ்னஸும் இருக்குது. நிறைய ஹோம் ஸ்டேஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரூமு, இது ஒரு ரூமு, இது ஒரு ரூமு, ஆமாம் இது வந்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இங்கே வந்துட்டு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. எஸ், நம்ம ரூம் வந்துட்டு 105. ஓப்பன் பண்ணுங்க ஜெய்துமா. ஜெய்து இங்கே வந்ததுலேருந்து ஃபுல் பேக்டாக தான் இருக்கான். ஸோ என்ட்ரிங் இன்டு ஆர் ரூம், ப்ரீமியம் ரூமு. ஸோ இங்கே வந்து லேண்ட்லைன் இருக்குது, பெட் இருக்குது, கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம செக் அவுட் பண்ணிகிட்ருக்கோம், வேறு ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம், மறுபடியும் இங்கேயே தான் வர போகிறோம் நம்ம. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா, நல்லா பெரிய பெரிய கர்டன்ஸ். இங்கேயும் நம்ம இதை ஓப்பன் பண்ணாக்கா வெளியில் வியூ. கைஸ் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் கைஸ். தண்ணி வந்து 2 மினிட்ஸில் வச்சா சின்னதாக ஆயிடுது கைஸ். ஃப்ரீஸ் ஆயிடுதா? ஸோ நல்லா பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வெளியில் வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டிசம்பர் 22க்கு மேலே நம்ம வந்தாக்கா வந்து இங்கே ஃபுல்லாக வந்து ஸ்னோ ஃபால் இருக்கும் அப்படின்னாங்க. இங்கே காலியாக இருக்குது இல்லைங்களா, அந்த மண்ணெல்லாம் தெரியுது இல்லைங்களா, அங்கே எல்லாமே ஃபுல் ஸ்னோஃபால் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இப்போவே வந்துட்டோம், அப்போ வந்து வரல. ஸோ நம்ம கர்டன்ஸ் க்ளோஸ் பண்ணாக்கா இப்படி இருக்கும். ரொம்ப நல்லா நீட்டாக ப்ளசண்ட்டாக டிவி வச்சுருக்காங்க, வைஃபை ஃபெசிலிட்டி இருக்குது, ஏசி இருக்குது. ஸோ ஏசி நம்ம வந்து 30 தான் வச்சுருந்தோம் டெம்பரேச்சர். அதுக்கு மேலே வைக்க முடியல, அதுக்கு கீழே வைக்க முடியல. ஸோ நம்ம ஜெய்து போயிருக்காரு. கெட்டில் வச்சுருக்காங்க, விச் இஸ் வெரி 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 குட். ஏன்னா நம்மளுக்கு ஹாட் வாட்டர் நம்மளுக்கு தேவை, வேணும். அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஒரு இதில் ஹோம் ஸ்டேயில் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோங்க. ஆக்சுவலாக இங்கே நம்ம வெளியில் தான் இருந்தோம், வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு தான் வருவோம். ஸோ இவங்களும் எனக்கு போட்டியாக இன்ஸ்டாக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம். அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஹேங்கர்ஸ் எல்லாம் போட்டு கிளாத்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், பெட்டி வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. ஆமாம் நல்லா இருக்கு. ஸோ இதுதான் டாய்லெட். ஸோ ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்காங்க, ஹீட்டர் இருக்குது. ஸோ இது குளிக்கிறதுக்கு. அண்ட் ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு வந்துட்டு ஹேர் ட்ரை தேவை. ஸோ ஹேர் ட்ரையரும் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப டீசெண்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்டே வந்துட்டு. ஸோ சூப்பர் ஹோம் ஸ்டே. गाइस डाउन काटन गाइस बालकनी को वांग बालकनी व्यू பாருங்க गाइस அப்படி வாங்க व्यू பாருங்க व्यू இருக்கு गाइस ஊட்டி இஸ் இல்ல காஷ்மீர் இஸ் குளூர் ஸோ இங்கே வந்துட்டு கிராஸ் மேட் போட்டு வச்சுருக்காங்க, 2 சேர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஈவினிங்ஸில் வந்து நம்ம நினைக்குவோம் காஃபி டீ ஏதாவது உட்காந்து குடிக்கணும்னா, ட்ரஸ்ட் மீ காஃபி டீ எல்லாம் குடிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஜில்லுனாக இருக்கும் வெளியில். இது வந்ததுலேருந்து நானும் உட்காரணும், இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கணும்னா காலில் மட்டும்தான் இருக்க முடியுது. அதுவும் நம்ம சாக்ஸு, ஷூஸு, குல்லா எல்லாம் போட்டுட்டு தான் வர முடியுது. இங்கே பாருங்கள் வியூ மட்டுமே
செம்ம சூப்பராக இருக்குது. தெரியுதா? ஹில் இருக்காங்க கைஸ், தெரியுதா? இங்கே இப்படி இருக்கு ஹில். கை தெரியுது நல்லா. அங்கே கவர் ஆயிருக்கு பாருங்க. சூரியன் வந்துருச்சு. ஆனால் இப்போ டிகிரி வந்து 6 டிகிரி இருக்கு. 6 டிகிரிஸ் இப்போ 6 டிகிரிஸ்ல இருக்கு. போக தெரியல, ஆனால் எனக்கு பேசும்போதே எனக்கு முன்னாடி போக வந்துட்டு தான் இருக்கு. ஆமாம். ஸோ பாருங்க, புறாக்கள் கொஞ்சமே இல்லை, புறாக்கள் நிறைய இருக்கு இங்கே வந்துட்டு. சொன்னாங்க ஹமாம் ரூம்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி நிறைய கட்டெல்லாம் இருக்கும். கட்டெல்லாம் போட்டுட்டு இங்கேருந்து கனெக்ட் ஆயிருக்கு. இங்கேருந்து இதுதான் அது, கீழேருந்து கட்டை போட்டு எரிக்கிறாங்க. ஸோ இங்கே அவங்க வந்து இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி ரூம்ஸ் அப்படின்னு சொன்னால், இங்கே ஸ்பெஷலாக அந்த ரூம்ஸ் பண்ணுறதுக்குன்னே ஆளுங்க இருக்காங்க, அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூம் வந்துட்டு காஷ்மீரில் 80% ஆஃப் தெம் வந்துட்டு 80% ஆஃப் தெம் வந்துட்டு இதை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே ரொம்ப சில்லுனாக இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப சில்லுனாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு தேவைப்படும் அந்த ரூம்ஸு. ஸோ அதனால் இங்கே நம்மளுக்கு சூப்பர்பான பிரேக்ஃபாஸ்ட் ஆண்டிவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. உங்களுக்கு லன்ச் வேணும், டின்னர் வேணும்னாலுமே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க எந்த டிஷ் வேணும், என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே வந்துட்டு குக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. பக்கா ஆன் டைம் கைஸ். நம்ம இவ்வளோ மணிக்கு வேணும்னா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஃபுட் இருக்கும். ஃபுட்டு மட்டும் இல்லை கைஸ், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். எப்பவுமே ஒரு ஹோம் ஸ்டேயில் வந்துட்டு எந்த நிறைவு குறைவு இருந்தாலுமே சாப்பாடு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, அது எல்லாமே தூக்கி அழிச்சிட்டு போயிடும். எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது, சாப்பாடு மட்டுமே. அவங்க லவ்வோட ரொம்பவே சூப்பராக ஸ்வீட்டாக பேசுகிறாங்க எல்லாருமே. அங்கிள் இருந்தாங்க, நேற்று ரொம்ப நேரமாக அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நான் அந்த கிளிப் கூட உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அந்த ரூமில் உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய பர்சன் கூட உட்காந்து பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. அதே மாதிரி உமர் பாய் சொல்லியே ஆகணும், இவங்க கூட ரொம்ப நல்லா பேசிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஆளுங்கக்கிட்ட எல்லாருமே, அது எல்லா ஆளுங்களும் ஹோம் ஸ்டே பண்ணுவாங்க தான், பட் வித் கேர் அண்ட் லவ் அவங்க பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி டிரைவர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே தே ஆர் வெரி 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 நைஸ், ஸ்வீட்டாக இருக்காங்க. அண்ட் காஷ்மீர் இஸ் வெரி நைஸ், paradise on earth அப்படி தான் சொல்லணும். தட்ஸ் வெரி ட்ரூ. ஸோ இவங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க இந்த ஒரு ஹோம் ஸ்டே. நம்ம இன்ஸ்டாவில் பார்த்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி நான் பார்த்து ஃபஸ்ட்டு சொல்லும் போது இவங்க அந்த வீடு காட்டும் போது நான் நினச்சேன் இது ஃபேக்காக இருக்கும், நீங்கள் வந்து ஏமாந்து போயிடுவீங்க, ஃபஸ்ட்டு நல்லா விசாரிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நம்ம வந்து காஷ்மீர் வர்றது ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் தான். ஏன்னா இண்டிகோது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆகிட்டு இருந்துச்சு, நம்மளுக்கு 4 ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிட்டு, இது வந்துட்டு 3 ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆச்சுல, 3 ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிட்டு, இது 4th ஃப்ளைட்டு. இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ஆச்சு. நாங்கள் வரணுன்னு ஒரு என்ன சொல்கிறது இன்டென்ஷன் தான், ஒரு நியத்து வச்சோம். So just pray, plan, and you call it as manifest, right? Yeah, manifesting. So பண்ணிவிட்டு அதுக்கான ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் அகெயின் லாஸ்ட் டைம் வந்து எல்லாமே மாறிடுச்சு. ஸோ ஜஸ்ட் 3 days முன்னாடி தான் இண்டிகோட கையா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் என்ன சொல்கிறது, நம்ம இதெல்லாம் தாண்டி வரணும்னு இருக்குது. So we are here, alhamdulillah, all praise be to God. So yeah guys, 9 o'clock வந்து டிரைவர் வரேன்னு சொன்னாங்க. 9 o'clock வந்துட்டாங்க. நம்ம தான் இன்னும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம், இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் யா, ஸோ ஜென்ரலாக ஐ டோன்ட் ரெக்கமெண்ட், ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப பர்சனலாக ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் எனிவேர் ஸ்டேயிங். பட் இது வந்து நான் கண்டிப்பாக I give you a personal guarantee. If you want to stay in Kashmir, if you are choosing some great packages, instead of that you can just choose this one. This will be the best option, or this will be the best choice you have made. அப்படின்னு நான் கேரண்டியோட சொல்லுவேன். ஏன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, the way they they care for you, so it's really nice. And the hospitality சொல்லி ஆகணும்.
ஒரு ஃபுட்டில் கூட நம்மளுக்கு வந்து எனக்கு இது வேணாம் அது வேணும், எனக்கு காரம் கம்மி வேணும் காரம் கம்மி வேணாம், எது வேணால் நம்ம சொல்லலாம். அவங்க ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. இமீடியட்டாக எனக்கு இது கொஞ்சம் வேணாம், எனக்கு வேறு ஏதாவது ஒரு வேணும், ஒரு மேகி வேணும் அப்படின்னா கூட டக்குன்னு சொன்ன உடனே இமீடியட்டாக அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் இது வரைக்கும் சாப்பாட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற ரிவ்யூஸில் கூட சாப்பாடு பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சாப்பாடாக இருக்கட்டும், ஸ்டேவாக இருக்கட்டும், அண்ட் த பேக்கேஜ், என்டையர் பேக்கேஜ், ஸோ எல்லாமே அவங்க கவர் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் த பிளான் தான், அந்த பிளான் வந்து அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் இன் டச் வித் உமர், I personally recommend you and give you a guarantee. You can just stay here. It's beautiful and they know everything. ஸோ நம்ம ஏர்போர்ட்டில் கூட ஒரு சின்ன ஒரு சஜஷன் தேவைப்பட்ட போது உமர் பாய்க்கு வந்து ஹி ஹேஸ் அ காண்டாக்ட். ஸோ டைரெக்டாக அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டரே நமக்கு நேராக வந்து ஹெல்ப் பண்ண வச்சாங்க. ஸோ எனிதிங், ஐ மீன் லைக் ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் காண்டாக்ட்ஸ் ஹியர் காஷ்மீரில். ஸோ யூ நீட் சம்படி ஹூ ஹேஸ் காண்டாக்ட்ஸ் இன் காஷ்மீர் இல்லையா? ஸோ எனிதிங் நம்ம இங்கே வரோம், சவுத் இந்தியாவிலேருந்து இங்கே வரோம் அப்படின்ற பட்சத்தில் you need somebody who is local, who knows local places and who is able to connect and contact people's ஏதாவது ஒரு இஷ்யூ, ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா எங்கே வேணால் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ ஹீ நோஸ் எவ்ரிதிங் இன் அண்ட் அவுட் ஹியர். எங்கே நீங்கள் ஸ்டக் ஆனாலும் ஒரு கால் பண்ணி டக்குன்னு சால்வ் பண்ணிடுறாரு. ஸோ யா, வி ரெக்கமெண்ட் யூ கைஸ். ஸோ பாருங்கள், என்னைக்காவது ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இதுனா எங்களை மாதிரி தான் 35 இயர்ஸ்க்கு பிறகு we have finally come here. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மூமெண்ட் இங்கே வரும்போது you can choose this one, this homestay. This is better than any 5-star hotel, Taj hotel or anything. So you have a personal touch and you have you can enjoy lot. And we love Kashmir and Kashmiri people. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஜஸ்ட்டு ரோட்டில் தான் இருந்தோம் அண்ட் இவன் போயிட்டு இருந்தான். இவனை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து 2 ஆப்பிள் எடுத்துன்னு வந்து கையில் கொடுத்துட்டாரு. இவ்வளோ பெரிய ஆப்பிள், 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1 கிலோ நம்ம ஊர்லலாம் வந்து 200 rupees அந்த மாதிரி ஆப்பிள், ரொம்ப சாஃப்டான ஆப்பிள், ஜஸ்ட்டு கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம டிரைவர்கிட்ட கேட்டோம், வி ஆர் ஷாக்ட், இல்லை என்னதுக்கு இவர் கையில் நம்மளுக்கு கொடுத்துட்டு போகிறாரு, சாப்பிட்லாமா வேணாமனா? தே கிவ் வித் லவ், பீப்புள் ட்ரீட் யூ வித் லவ் வித்தவுட் எனி ரீசன். அவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அண்ட் தே ஆர் ஜஸ்ட் கிவிங் இட் அவுட் ஆஃப் லவ். அவர்கிட்ட இருந்தது 2 ஆப்பிளும் கையில் கொடுத்துட்டாரு. எதுக்கு கொடுத்தாரு, நாங்கள் யார், என்ன பேசுகிறோம், தே நோ தட் வி ஆர் டூரிஸ்ட், அவ்வளோதான். And the way they treat us any time, like people are so lovely here and they are desperate, they are waiting for all the tourists to come back. So in the vaati snowfall agala, so snowfall ku avanga wait pannit irukanga. So they are waiting for the tourists. So almost like everybody here are prepared for tourists. அவங்களோட வீட்டில் ஹோம் ஸ்டேயாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஸ்னோ ஆயிடுச்சுன்னா மக்கள் திரும்புவாங்க அப்படின்னு. அண்ட் ஸ்னோக்காகவும் நீங்கள் வரலாம், ஸ்னோ இல்லாத டைமும் there is no less no regrets. Yeah, Kashmir is Kashmir. Anytime you come here, there is no regrets. Yeah, you can enjoy it to the fullest. Thank you. You want to say something? இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. Okay, say bye-bye. Bye from Kashmir.